Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு turntable செட்டப் பண்ண போறோம். பேசிக் செட்டப் என்ன எப்படி turntable எப்படி செட்டப் பண்றதுன்ற நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ பாருங்க, ஒரு டிஜேக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து கண்ட்ரோல் மட்டும் ப்ளே பண்றீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் மட்டும் போதுன்னு இருக்க கூடாது. அடுத்த லெவல் என்ன இருக்கு, நம்ம என்ன வேற பெட்டரா பண்ணலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா டிஜேஸ் இருக்கணும். நம்ம வந்து அடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்கணும். அடுத்த லெவல் போகும்போது தான் நீங்க வந்து உங்களுடைய ரியல் பொட்டன்ஷியல் ஆஃப் டிஜேயிங் வந்து பார்ப்பீங்க. WeDJ அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து கீபோர்ட் கிளாஸஸ், கிட்டார் கிளாஸஸ், ப்ரொஃபஷனல் சிங்கிங் கிளாஸ், நிறைய விஷயங்கள் WeDJ அகாடமியில் பண்ணுறோம். அதில் ஒரு கோர்ஸ் தான் டிஜேயிங் கிளாஸஸ், டிஜேயிங் மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸஸ். இங்கே டிஜேயிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிங் டிஜேயிங் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு டிஜே வந்து ஒரு வெட்டிங்குள்ளே போய் எப்படி ப்ளே பண்ணணும், எந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுவீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வரப்போகுது. டிஜேக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டவுட்ஸ், டிப்ஸ், ஸோ அன்பாக்சிங், அப்கமிங் வீடியோஸ் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். 70% ஆஃப் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு யூடியூப் சேனல் கிரியேட்டருக்கு எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ அகாடமி. ஓகே, ஆஃப்டர் லாக்டவுன் நான் டர்ன்டபிள்ஸ் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டர்ன்டபிள் என்ன எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றதை காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்க்ராட்ச் டிஜே கிடையாது, பட் டர்ன்டபிள்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஹவுஸ் மியூசிக், டெக்னோ, இடிஎம் இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்து டர்ன்டபிள் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் டிஜே மட்டும் தான் டர்ன்டபிள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ டர்ன்டபிள் ப்ளே பண்ணும்போது அது ஒரு ஃபன்னே வேறு, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேறு. ஸோ டர்ன்டபிள்ஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்றது பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன். என் 2 டேர்ன்டபிள் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டுடியோவில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எனக்கு ஒன்று போதும். ஸோ ஒரு சைடில் டர்ன்டபிள் யூஸ் பண்ணுவேன், இன்னொரு சைடில் வந்து தௌசண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். 2 பக்கம் டர்ன்டபிள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இங்கே இடம் இல்லாதனால நான் வந்து இன்னொரு டர்ன்டபிள் வைக்கல. ஸோ இதே ஃபுல்லாக இருக்குது. ஸோ டர்ன்டபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன், இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். டர்ன்டபிளில் ஃபேமஸான பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ். நம்பர் 1 டெக்னிக்ஸ் வந்து சுப்பீரியர் டர்ன்டபிள்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பைனியர், அப்புறம் ஸ்டாண்டன். ஸோ இந்த 3 பிராண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் டெக்னிக்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான டர்ன்டபிள். ஸோ டெக்னிக்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதில் 1200 ஒரு குறிப்பிட்ட மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதுக்கும் நார்மலாக நம்ம கிராமஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த டர்ன்டபிள் வந்து இந்த மோட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள ஒரு மோட்டர் இருக்கும், அதோட டார்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராமஃபோன் டார்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மோட்டர் வந்து நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இதுக்கேற்றபடி இந்த டார்க் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டார்க்கு இருக்காது. ஸோ டிஜேஸ் டர்ன்டபிள் வேறு, நார்மலாக வீட்டில் மியூசிக் லிசன் பண்ணுற டர்ன்டபிள் வேறு. ஸோ இது வந்து நான் ட்ரிகருக்கு யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டர்ன்டபிள் வித் செராட்டோ ப்ரோ யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா வர்ச்சுவல் டிஜும் டர்ன்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹாட் கியூஸ் எல்லாம் இதில் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் நான் ப்ளே பண்ணுற ஜேர்னல்ஸில் வந்து ரேண்டமாக ஹாட் கியூஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டார்டிங் கியூ மட்டும் பண்ணுவோம், அப்புறம் வந்து நார்மல் மிக்சிங் தான் நடக்கும். பட் இது ஹிப்ஹாப் டிஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கியூஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்க்ராச்சிங்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹாட் கியூஸ் வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணுவோம். நான் வந்து நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபேஸ்ன்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மீடியா ஒன்று வந்துருக்கு. ஃபேஸ்ன்னா நீடில்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த டிஜிட்டலாகவே உங்களுக்கு வந்து சாங்கை லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு அது ஒரு தேவையும் கிடையாது. ஸோ அதனால் லெட்ஸ் புட் ஆன் தி நீடில்ஸ். இது பேர் வந்து ஸ்டைலஸ், அதாவது வந்து ஃபுல்லாக நீடிலோட சேர்த்து இருக்கும், இல்லைன்னா நீடில் ஹெட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த நீடில் ஆமை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆமை வந்து எடுத்து மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு. இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஷுவரில் வந்து M44 ஒரு மாடல் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான நீடில்ஸ் இது. ஸோ ஸ்க்ராட்ச் டிஜேஸ் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர்த்து இல்லை நியூ மார்க்கில் இருக்குது, ஆடியோ டெக்னிக்காவில் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நீடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ ராங் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நீடில் வந்து உடஞ்சிடும். ஆனால் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் சேஃப்டி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபேஸ் என்ற ஒரு டிஜிட்டல்
டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது நீடில்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பார் மாதிரி ஒன்று இருக்கும், அது சென்டரில் அது வச்சிட்டோன்னா அதுவும் அந்த லேப்டாப்பும் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த சிக்னல் வந்து இங்கேருந்து நம்ம என்ன ப்ளே பண்ணுறோம் அந்த சிக்னல் டேட்டா லேப்டாப் போயிடும் வித்தவுட் நீடில். ஸோ நீடில் யூஸ் பண்ணுறதுனால வந்து 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து நம்ம ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை ப்ளே பண்ணலாம், அப்படி இல்லைனா டைம் கோட் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க, அதையும் ப்ளே பண்ணலாம். ஸோ எங்கள் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டைம் கோட் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த நீடில்னால ரெண்டுமே ப்ளே பண்ண முடியும். அந்த ஃபேஸ் என்ற ஒரு டிவைஸ் வச்சோன்னா நம்ம ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் ப்ளே பண்ண முடியாது. ஸோ என்ன வித்தியாசம் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்க்கும் டைம் கோட்ஸ்க்கும்? டைம் கோடுன்றது டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ், அதாவது அந்த ரெக்கார்டில் வந்து எதுவுமே இருக்காது, வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும், 0 and 1s தான் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த சாஃப்ட்வேரில் என்ன சாங் இருக்கோ அது ப்ளே ஆகும். ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்னால் அந்த ரெக்கார்டுக்குள்ளேயே அந்த சாங்குடைய இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஆல்ரைட், இது எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்? ஆம். ஸோ கீழே ஆம்னு இருக்கும், காட்டுறேன். ஸோ தெரியுதா? ஸோ இதுதான் ஆம். ஓகே, ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துடுறேன், ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இது எடுக்க முடியாது, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஆம். இந்த ஆம் ரிலீஸ் பண்ணோன்னா இது அப்படியே முன்னாடி வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். இந்த இடத்துல தான் இந்த ஸ்டெல்லஸ் போட போகிறோம். ஸோ இது வந்து காமனாக இருக்கும். ஸோ இனி ஸ்டெல்லஸ் நீங்கள் வாங்கினாலுமே இந்த காமனான ஒரு சைஸாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப். ஸோ நீங்கள் இனி ஸ்டெல்லஸ் இதில் போட்டுக்கலாம். இதில் வெயிட் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன், அது எடுக்க முடியல. ஸோ எல்லாமே எடுத்து நான் தனியாக ஒரு வீடியோ நான் வேணால் போடுறேன், அது நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோஸ் வேணும்னா. ஸோ WeDJ அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். WeDJ அகாடமி வந்து வெறும் டிஜேயிங் மட்டும் கிடையாது, அதாவது டிஜேயோட எக்யூப்மெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம், என்னென்ன அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களுக்கு டீச் பண்ணுறோம். இங்கேயே வந்து ட்ரம்ஸ், கீபோர்ட்ஸ், கிட்டார் எல்லாமே கூட டீச் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெறும் டிஜேயிங் மட்டும் பேசிக்காக மிக்சிங் மட்டும் கிடையாது, ஒரு டிஜே வந்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் என்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இங்கே வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஓகே, இப்போது நான் உங்களுக்கு வந்து நீடில் காட்டுறேன். ஸோ இது வந்து அந்த சேஃப்டி கேப். ஸோ சேஃப்டி கேப் பில் எடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீடில் தெரியும். ஸோ ரெண்டுமே டார்க்காக இருக்கிறதுனால கிளியராக தெரியல. ஸோ நான் ஷூட் பண்ணுறதுல மொபைல் ஃபோனாக ஷூட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி அப்படி இப்படி தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் எந்த தமிழ் சேனலுமே வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. இது வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஆமில் வந்து உள்ளே வச்சு லாக் பண்ண போகிறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ லாக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணோன்னா இந்த த்ரெட்டிங் மாதிரி இருக்கும், அது த்ரெட் பண்ணோன்னே லாக் ஆகிடும். ஒரு கண்ட்ரோல் ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்ட் நான் ஏன் அதை யூஸ் பண்ணுறேன்னா அது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். இந்த டர்ன்டேபிள் வந்து 2 ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும், இங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்காது. நார்மல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கியூ ப்ளே பாஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மட்டும் தான் இருக்கும், பாஸ் இருக்காது. இது வந்து ரிவர்ஸ், இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச், இங்கே ஒரு லைட் எரியும். இது வந்து ஸ்பீட், இது வந்து ஸ்பீட் ஆர்பிஎம் ஸ்பீட் 33 RPM 45 RPM ரெண்டுமே சேர்ந்து ப்ரெஸ் பண்ணால் 78 RPM. ஸோ அந்த ரிமோட்டோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாங்ஸ் பொறுத்த இருக்குது. அந்த ரெக்கார்டில் போட்டிருப்பாங்க என்ன ஆர்பிஎம்ன்றது. ஸோ பழைய கால் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலேயே போட்டிருப்பாங்க 45 RPM. சின்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பெரிய ரெக்கார்ட் இருக்கும், 9 inch ரெக்கார்ட் இருக்குது, 12 inch ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய சைஸஸ் இருக்கும். ஒரு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு 4 பாட்டு இல்லை 5 பாட்டு தான் இருக்கும். ஸோ அடுத்த சைடில் வந்து ஒரு 5 பாட்டு இருக்கலாம். ஒரு சைடு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வேரியேஷன் தான் இருக்கும். மேக்ஸ் ஒரு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 8 songs இருக்கும், சம்டைம்ஸ் 12 songs இருக்கும். சின்ன சின்ன சாங்ஸ் தான் இருந்துச்சுன்னா. ஸோ ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் டைம் கோட் யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்லெஸ். நீங்கள் என்ன சாங் லேப்டாப்பில் போகிறீங்களோ அதான் வரப்போகுது, அதான் டைம் கோட் ரெக்கார்டு. இப்போ நான் யூஸ் பண்ண போதும் டைம் கோட் ரெக்கார்டு தான், அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ரெக்கார்ட்ஸ் கேஸ். யூடிஜி பிராண்ட் சூப்பராக இருக்கும். நல்ல ஹார்ட் கேஸ். உங்களுடைய சி போச்சஸ் இல்லைன்னா கண்ட்ரோலர் போச், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் வாங்கினாங்கன்னா WeDJ பாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட கேஸ், ரெக்கார்ட் கேஸ்.
ஸோ நான் ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். செரட்டோ கூட என்கிட்ட இருக்குது. செரட்டோ அக்கீன் இங்கே இல்லை, ஸ்டுடியோவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்ட் பாக்ஸ் உடைய டர்ன்டேபிள் டைம் கோட். ஸோ இதுதான் டைம் கோட், இந்த ரெக்கார்ட் தான். ஸோ நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கும், அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் நோ ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தாலும் ப்ளே பண்ணோம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கெல்லாம் செய்யப்பட்டது. நார்மல் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்காது, அது வேக்ஸ். ஸோ இது வந்து பிளாஸ்டிக், ஃபுல்லாகவே டிஜிட்டல் நம்பர்ஸாக இருக்கும். நான் எந்த பாட்டு லேப்டாப்பில் ப்ளே பண்ணாலும் அந்த பாட்டு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட். இதில் வந்து நான் தமிழ் சாங் ப்ளே பண்ணலாம், ஹிப்ஹாப் ப்ளே பண்ணலாம், இடிஎம் ப்ளே பண்ணலாம், ட்ரான்ஸ் ப்ளே பண்ணலாம். ஏன்னா அது வெறும் டைம் கோடு தான், இதுக்குள்ள நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ண அப்புறம் இதுவும் இந்த மிக்சரு லேப்டாப் மூணுமே வந்து கம்யூனிகேட்டில் வந்துடும். ஸோ அதான் லேப்டாப்பில் என்ன இருக்கோ அதுதான் ஃபைனலாக வெளியே வரப்போகுது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸ்கிப் மேட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரக், இது வந்து கார்பெட் மாதிரி இருக்கும். டர்ன்டேபிள் அந்த ரெக்கார்ட்ஸ் மேலே போடும்போது நம்ம ஸ்க்ராச் பண்ணுவீங்க, இல்லை மூவ் பண்ணுறீங்க, இல்லைன்னா அந்த பிச் பிளேன் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சமாக நீங்கள் முன்னாடி பின்னாடி திறந்தீங்கன்னா அந்த ஸ்கிப் ஆகாமல் நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்கும். அதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. இது கீழே நான் வந்து இந்த ஃபாயில் போட்டிருக்கேன், அது ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்காக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கீழே ஒரு பிளேட் இருக்கும், இந்த பிளேட் தான் சுற்றும். இது கீழே தான் மோட்ரு வரும். இதை லிஃப்ட் பண்ணோன்னா மோட்ரு வரும். ஸோ ஒரு கையில் லிஃப்ட் பண்ண முடியல. ஓகே, சரி வேணாம். இது வந்து அகெயின் நான் வந்து உள்ள இன்சைட் ஆஃப் டர்ன்டேபிள் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி டர்ன்டேபிள்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ண போகிறேன்ற ஒரு வீடியோ தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனச்சுன்னா WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். WeDJ அகாடமியில் நிறைய கோர்ஸஸ் டீச் பண்ணுறோம். எங்களோட மெயின் மந்த்ரா என்னன்னு தெரியுமா? இதுதான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுதான் WeDJ அகாடமியோட மெயின் மந்த்ரா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரவங்களுக்கு இதுதான் சொல்லுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த ரெக்கார்டு எடுத்து மேலே போடுவோம். ஆல்ரைட், போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நீடில் தூக்கி ரிலீஸ் பண்ணுறேன். இந்த சைடில் அந்த ரிலீஸ் பண்ணிட்டேன், நீடில் லூஸ் ஆகிடும். அதை அப்படியே நான் வந்து தூக்கி ஸ்லோவாக இந்த ரெக்கார்ட் மேலே எங்கேயாவது இடத்துல வைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ரெக்கார்டில் பார்க்கலாம், நிறைய லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைன்ஸாக இருக்கும், அதில் கிரிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாங் எங்கே வருதோ அங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், சாங்ஸ் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்றது ஒரு இண்டிகேஷன் இந்த லைன் எல்லாமே. ஸோ அதுக்கேற்றபடி இந்த ஆர்ம் இருக்குல்ல, அதை பிடிச்சி ஸ்லோவாக ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணால் லிஃப்ட் ஆகிடும். ஸோ எங்கே வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணலாம். என்னதான் நம்ம லேப்டாப்பில் ப்ளே பண்ணாலுமே இந்த ரெக்கார்ட் ஃபீலுக்காக தான் இதை ப்ளே பண்ணுறோம். டர்ன்டேபிள், இந்த ரெக்கார்ட், இந்த டர்ன்டேபிள் ரெக்கார்ட்ஸு, இந்த மூமெண்ட்டு, ஹேண்ட் மூமெண்ட்ஸு, இதுதான் வந்து ஒரு ஃபீலுக்காக. ப்ரொஃபஷனலிசம், அந்த குவாலிட்டி, இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஈவெண்ட் போகிறீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, எப்படிலாம் ப்ளே பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த டர்ன்டேபிள்ஸ்லாம் ஸ்டில் யூஸ் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்த அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகுது. பட் ஆஸ் அ டிஜேஸ் தெரிஞ்சுக்கணும், இதில் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இதோட ஃபீலே வேறு, இதோட ரியல் எசன்ஸ் ஆஃப் டிஜேங்கே வேறு லெவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டர்ன்டேபிள்ஸ் வாங்க நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டர்ன்டேபிள் செட் வாங்கி கொடுத்துடலாம். அதை வச்சு சூப்பராக டிஜேயிங் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து சாஃப்ட்வேரை ஆன் பண்ணி அதுக்கு லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ்க்கும் என்னோட டர்ன்டேபிள் கனெக்ட் ஆகிருக்கு. இது டேரெக்டாக இந்த மிக்சருக்குள்ளே போகுது. ஸோ மிக்சருக்குள்ளே வந்து இந்த டர்ன்டேபிள் லைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே டர்ன்டேபிள்ஸ் ஹோல்ட் பண்ணால் இங்கேயும் ஸ்டாப் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் ஸ்விட்ச் தான் இருக்கும். அதாவது டிவிஎஸ்ன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த மிக்சரில் இருக்கணும். டிஜிட்டல் வைனால் சிஸ்டம் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து இதையும் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் நான் வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். கேலிப்ரேஷன் பண்ணல. கேலிப்ரேஷன்னா இந்த நீடிலுக்கு ஏற்றபடி நம்ம வந்து இங்கே அலைன் பண்ணுவோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த நீடில் க்ளீன் பண்ணிட்டு அதை பண்ணிடுவேன். நான் ரெக்கார்ட் பாக்ஸ், டர்ன்டேபிள், மிக்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸில் ட்ராக் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ராக் ப்ளே பண்ணால் இங்கேயும் ப்ளே ஆகும். இப்போ மேலே ஹோல்ட் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். மிக்ஸு
ட்ராக் வந்து ஸ்லோ பண்ணணும்னா இங்கே ஹோல்ட் பண்ணணும். ஸோ ட்ராக்கை மிக்ஸ் பண்ணும்போது இந்த பிளெண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவோம். நான் மேலே ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணாலும் கீழே மோட்டர் ஓடின்னு தான் இருக்கும். ஸோ மேலே ரெக்கார்ட் மட்டும் ஸ்டாப் ஆகும். ஸோ நான் ஸ்க்ராட்சே கிடையாது, பட் நான் டர்ன்டபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இடிஎம், ட்ரான்ஸ் மியூசிக் இந்த மாதிரி கூட நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அது எனக்கு இதில் ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மிக்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேவ் டெக்னிக் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி டர்ன்டபிள் ப்ளே பண்ணணும்னா டர்ன்டபிள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். Hope இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.